கோர்ட்டில் வந்து கேஸ் ஆரம்பிக்கும்போது, இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை பார்த்து கேட்குறாங்க நீதிபதி. அதுக்கு வந்து சிவா வந்து சொல்கிறாரு, நான் என் முடிவில் உறுதியாக இருக்கேன் மேடம். என்னாலலாம் ஸ்னேகாவை ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி வந்து சிந்துவை என்னால் டைவர்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் தண்டனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதை கேட்டு வந்து ஜட்ஜ் வந்து தீர்ப்பு வந்து ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து ஓராண்டு வந்து உங்களுக்கு சிறை தண்டனையும் அதுக்கப்புறம் 5 கோடி ரூபாய் இழப்பீடு வந்து ஸ்னேகாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை வாசிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்டாக நிறுத்துங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க சிந்துவை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக வந்து சிந்து வந்து மேடம் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கலாமான்னு, இல்லைம்மா நான் தீர்ப்பு வாசிச்சுட்ருக்கேன், இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி குறுக்கிடக்கூடாது மேடம். எப்போவுமே வந்து ஒரு குற்றவாளி வந்து தண்டிக்கலாம், ஆனால் நிரபராதி தண்டனை அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் சட்டம் சொல்லுது இல்லையா? அந்த நிரபராதி வந்து என் புருஷன் மேடம், அவரை காப்பாற்றுறதுக்கு தான் மேடம் நான் வந்து சாட்சி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் மேடம் நான் சொல்கிறது ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு அப்புறம் உங்கள் தீர்ப்பை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். சரி என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேடம் உண்மையிலேயே வந்து என் புருஷன் வந்து 3 வருஷமாக வந்து லவ் பண்ணார் சொன்னார் இல்லையா ஸ்னேகாவை? ஆமாம் அது உண்மைதான் மேடம். அதுதான் வந்து அவரே ஒத்துக்கினார். ஆனால் ஸ்னேகா வந்து என் புருஷனை 3 வருஷமாக லவ் பண்ணேன், நான் வந்து ஏமாந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல மேடம். ஆமாம் அதுக்காக தான் இந்த கேஸே போட்டிருக்காங்க, அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? அது பொய் மேடம் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது எப்படி பொய்யாக முடியும்? அந்த கேஸே இது அதனால தான் நடந்துட்டுருக்குது, இந்த கேஸு வேறு எதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னோடனே, மேடம் அது பொய்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட சாட்சி இருக்குது மேடம். ஸ்னேகா உண்மையிலேயே என் புருஷன் சிவாவை விரும்பலை மேடம், அவங்க ஏமாற்றிருக்காங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் சிவா வந்து ஸ்னேகாவை ஏமாத்துற மேடம், ஸ்னேகா தான் சிவாவை ஏமாற்றிருக்காங்க, இதுதான் மேடம் உண்மை அப்படின்னோடனே, சரி இதுதான் உண்மைன்றது உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்குது? என்கிட்ட ஆதாரம் சாட்சி எல்லாமே இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே வந்து வராரு ராமை பார்த்துட்டு ஸ்னேகா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ராம் வந்து பார்த்துட்டோன்னே நீதிபதி கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேடம் என் பேர் ராம் மேடம். மேடம் சரி இந்த கேஸுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? நிறைய சம்மந்தம் இருக்குது மேடம். இந்த ஸ்னேகா வந்து காதலிச்சேன்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு தானே சிவா மேலே வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஆமாம், ஆனால் உண்மையிலேயே வந்து அவங்க காதலிச்சது சிவாவை இல்லை மேடம், என் ஃப்ரெண்டு சாம தான் மேடம் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக எல்லாரும் பார்க்குறாங்க. மேடம் இவன் போய் சொல்கிறான் மேடம், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது மேடம் அப்படின்றாங்க. உடனே வந்து இல்லை மேடம் ஸ்னேகா தான் போய் சொல்கிறா அப்படின்னு சிவா சொல்கிறாரு. அது கேட்டு சிவா கிட்ட எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் மேடம், இந்த நபரை வந்து என்கிட்ட வந்து ஸ்னேகா வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்புறம் எப்படி இவர் யாருன்னு தெரியாதுன்னு ஸ்னேகா சொல்கிறான்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. அதை ஏன்னு நான் சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்கிறார். சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம், எதனால் நீங்கள் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, மேடம் என் ஃப்ரெண்டை வந்து ஷாமை வந்து உயிருக்கு உயிராக ஸ்னேகா விரும்பினா, 2 பேருமே அவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க, காதலிச்சிருக்காங்க, எல்லா இடமும் சுற்றிருக்காங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட ஸ்னேகா வந்து சொல்லியிருக்கா, இந்த மாதிரி எனக்கு உனக்கு ஒத்து வராது, அதனால் நம்ம பிரிஞ்சிடலாம், நானும் என் ஃப்ரெண்டால் தாங்கிக்க முடியல, நம்ம பிரிய முடியாது, நீ தான் எனக்கு வேணும் அடம் பிடிச்சிருக்கான், அதனால் அவங்க அப்பாவை வச்சு வந்து அவனை வந்து அடித்து வந்து படுக்க போட்டாங்க. அவன் இவ்வளோ நாள் கோமாவில் தான் மேடம் இருந்தான், அவனுக்கு தேவையான செலவுக்கு தான் நான் ஸ்னேகாவை மிரட்டி காசு வாங்கிட்டு இருந்தேன், இதுதான் மேடம் நடந்த உண்மை. இப்போ என் ஃப்ரெண்டு கோமாலேருந்து திரும்பி வந்துட்டான், அவனை மறுபடியும் வந்து அவனை வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்காக வந்து ஸ்னேகா வந்து முடிவு பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டா. கடைசி நேரத்தில் வந்து என் ஃப்ரெண்டை வந்து நான் அந்த ரவுடிஸ் எல்லாம் அடித்து போட்டோன்னே என் ஃப்ரெண்டை வந்து கூட்டின்னு போய் காப்பாற்றினதே இந்த சிந்து தான் மேடம். இந்த சிந்துக்காக தான் எல்லா உண்மையும் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம் மேடம். இது ஜோடிச்ச வந்து ட்ராமா மேடம். உண்மையிலே சொல்ல போனால் இவங்க இந்த சிந்து வந்து பெரிய ட்ராமாக்காரி, இவ வேணும்னே வந்து நாடகம் போடுறா, இதை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட அப்பா சொல்கிறாரு. உடனே வந்து இல்லை மேடம் இதுதான் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மைன்றது எது மூலமாக நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, மேடம் நம்பிக்கை இல்லைனா பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வந்து காட்டுறாரு. அது மட்டும் இல்லை மேடம் என் ஃப்ரெண்டே சாட்சி சொல்ல வந்திருக்கான் அப்படின்னு ஷாம் வராரு. ஷாம் வந்து அப்படியே வந்து ஒரு வீல் சேரில் வராரு. ஷாமை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. அந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து ஷாம் வந்து சொன்னோன்னே அந்த கோர்ட்டே அதிர்ந்து போகிறாங்க. அடுத்து வந்து ஸ்னேகா எப்படிப்பட்டவங்கன்னு இப்போ புரியுதா மேடம், என் வீட்டுக்கார் மேலே எந்த தப்புமே இல்லை மேடம், தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து கோர்ட்டை